Love English to learn English. No plan, no action will lead to no result. நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு ட்ரை பண்ணும்போது அதுக்கு நம்ம எதுவுமே பிளான் பண்ணலை அல்லது அதுக்காக நம்ம எந்த ஆக்ஷனுமே எடுக்கவே இல்லைன்னா அந்த விஷயத்தில் நமக்கு கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் கிடைக்காது. இப்போ கண்டிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம ரீச் பண்ணணும்னா அதை எப்படி ரீச் பண்ணலாம், டே டு டே லைஃப்பில் நம்ம டே பை டே ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் அவங்களால இங்கிலீஷில் பேச முடியும். கண்டிப்பாக அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு லிசனிங் இல்லாமல் நம்மளால் வேறு எந்த ஸ்கில்ஸையுமே நம்மளால் டெவலப் பண்ண முடியாது. கண்டிப்பாக லிசன் பண்ணுங்கள், அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்போக்கனுக்கு தேவையான ரொம்ப பேசிக்காக நம்ம என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தான் பார்த்துட்ருக்கோம். வேர்ப்ஸுக்கு 3 ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோலையே பார்த்தோம். போன வீடியோலையே அதில் ரெகுலர் வேர்ப்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 வேர்ப்ஸ் கொடுத்துருந்தேன். அதை கண்டிப்பாக எழுதி வச்சு லேர்ன் பண்ணிக்கோங்க. இதுதான் பேஸ். இந்த பேஸை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து சென்டென்சஸ் க்ரியேட் பண்ண முடியும். அந்த வீடியோலையே நான் ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருந்தேன். இந்த நான் கொடுக்குற வேர்ப்ஸ் மட்டும் கிடையாது, நீங்களாவே அட்லீஸ்ட் ஒரு 100 வேர்ப்ஸ் அந்த மாதிரி கலெக்ட் பண்ணி நீங்கள் அதை படிக்கலாம். வேர்ப்ஸ் தான் பேஸ். இந்த வேர்ப்ஸை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து சென்டென்சஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஓகே, நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா irregular verbs. ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னா என்னென்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதாவது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த வேர்டோட வெறும் ஈடி மட்டும் சேர்த்தோன்னா அதை ரெகுலர் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். லைக்டு, ப்ளே, பிளேட், பிளேடு நம்ம ஆல்ரெடி கொடுத்துருப்போம். நீங்கள் இதுவரை பார்க்கலைனாலும் இங்கே தெரியுத லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோவை கண்டிப்பாக பார்த்துருங்க. இப்போது வேர்ப் அப்படின்னா வினைச்சொல். நம்ம செய்யக்கூடிய செயல்களை தான் நம்ம வினைச்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு வேர்புக்கும் 3 ஃபார்ம்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ப்ரெசன்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம் பாஸ்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ப்ரெசன்ட் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ நடந்துட்டுருக்கிற செயல்களுக்கு நம்ம ப்ரெசன்ட் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் அப்படின்னா நடந்து முடிஞ்ச விஷயத்துக்கு பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இங்கே பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது நம்ம பர்ஃபெக்ட் டென்சஸ்க்கு யூஸ் பண்ணுவோம், பாசிவ் வாய்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற சி அப்படிங்கிற ஒரு வேர்ப் எடுத்துக்கலாம். சி அப்படின்னா பார் அப்படின்னு அர்த்தம். இப்போ ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் ஐ சி அப்படின்னா நான் பார்க்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம். ஐ சா அப்படின்னா நடந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஐ சா அப்படின்னா நான் பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ சீன் அப்படிங்கிறது வேர்போட தேர்ட் ஃபார்ம். இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் சீன் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஹாவ் சீன் அப்படின்னா என்னென்னா நான் பார்த்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஹேட் சீனும் யூஸ் பண்ணலாம், நான் பார்த்திருந்தேன்னு அர்த்தம். இப்போதைக்கு நீங்கள் இதை எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். வேர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம அடுத்தடுத்து சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் ஃபார்ம் எங்கே யூஸ் பண்ணணும், செகண்ட் ஃபார்ம் எங்கே யூஸ் பண்ணணும், தேர்ட் ஃபார்ம் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம் ப்ரெசண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம், செகண்ட் ஃபார்ம் பாஸ்ட்க்கு யூஸ் பண்ணுறோம். அப்போ தேர்ட் ஃபார்ம் வந்து நம்ம ஃப்யூச்சருக்கு தானே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி கிடையாது. ஃபஸ்ட் ஃபார்ம் ப்ரெசன்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம் பாஸ்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். அதோட யூசேஜே தனி. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் அதோட யூசேஜ். ஓகே, now we are going to see irregular verbs. irregular verbs அப்படின்னா என்னென்னா இதுதான் வேர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இது வேர்போட செகண்ட் ஃபார்ம், இது வேர்போட தேர்ட் ஃபார்ம். வேர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம்னா இது ப்ரெசன்ட் ஃபார்ம், திஸ் இஸ் பாஸ்ட் ஃபார்ம் அண்ட் திஸ் இஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். லாஸ்ட் வீடியோலேயே நம்ம இதை பற்றி தெளிவாக பார்த்துருந்தோம். இப்போது இந்த ஃபஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம், தேர்ட் ஃபார்ம் இது மூணுமே ஃபுல்லாக டிஃபர் ஆகும். இதுதான் நம்ம irregular verbsன்னு சொல்லுவோம். irregular verbs வந்து இங்கிலீஷில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இருக்கிறத மட்டும் நம்ம கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டோனாலே போதும். ஓகே, லெட்ஸ் see the first one. arise, arose, arisen. arise அப்படின்னா என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா எழு அப்படிங்கிறது தான் அதோட தமிழ் மீனிங். லெட்ஸ் see the second one. beat, don't beat him அப்படின்னா அவனை அடிக்காத அப்படின்னு அர்த்தம். beat அப்படின்னா அடின்னு அர்த்தம். வேர்போட ஃபஸ்ட்டு ஃபார்ம் beat, beaten. தேர்ட் ஃபார்ம். நெக்ஸ்ட் ஒன் become. I become a teacher. நான் வந்து ஒரு டீச்சர் ஆயிருக்கேன் அப்படின்னா ஆகு அல்லது மாறு அப்படின்னு அர்த்தம். become, became, become.
நெக்ஸ்ட் ஒன் பைண்ட். பைண்ட்னா கட்டுறது. ஏதாவது நோட் புக்ஸ் பைண்ட் த நோட் புக்ஸ் அப்படின்னா பைண்ட் அப்படின்னா கட்டு. பவுண்ட் பவுண்ட். பைட். பைட் அப்படின்னா கடிக்கிறதுன்னு அர்த்தம். டோன்ட் பைட் கடிக்காத அப்படிங்கிறது. பைட் பிட் பிட்டன். பிரிங். யூ பிரிங் யர் லஞ்ச் பேக். பிரிங் அப்படின்னா கொண்டு வா அப்படின்னு அர்த்தம். பிரிங் brought brought. நெக்ஸ்ட் ஒன் பை. பை எ கார். பை எ பேக். பை அப்படின்னா வாங்குறதுன்னு அர்த்தம். பை பாட் பாட். பில்ட். பில்ட் அப்படின்னா கட்டுறது. இப்போ பில்டிங் எல்லாம் கட்டுறாங்க அப்படின்னா இந்த பில்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ப்ரெசன்ட் ஃபார்ம் பில்ட், பாஸ்ட் ஃபார்ம் பில்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் பில்ட். ப்ளோ. ப்ளோ அப்படின்னா ஊதுறதுன்னு அர்த்தம். ஊது. ப்ளூ ப்ளோன். நெக்ஸ்ட் ஒன் பிகின். பிகின் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். ஆரம்பி. பிகேன் பிகன். சூஸ். சூஸ் ஏதாவது ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுறது, தேர்ந்தெடுக்கிறது. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கூட சொல்லுவாங்க இல்லையா, சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ தேர்ந்தெடுக்கிறது. சூஸ் சோஸ் சோசன். கம். கம் அப்படின்னா வான் அர்த்தம். கம் கேம் கம். கேட்ச். கேட்ச் த பால். ஒரு பாலை கேட்ச் பிடிக்கிறது. பிடித்தல் அப்படிங்கிறது அதோட மீனிங். கேட்ச் காட் காட். டூ டிட் டன். தேர்ட் ஃபார்ம் டன். டூ அப்படின்னா செய்கிறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன் டிக். டிக் அப்படின்னா தோன்றதுன்னு அர்த்தம். டிக் தோண்டு. டக் டக். நெக்ஸ்ட் ஒன் ட்ரிங்க். ட்ரிங்க் காஃபி, ட்ரிங்க் டீ, ட்ரிங்க் வாட்டர். குடிக்கிறதுன்னு அர்த்தம். ட்ரிங்க் ட்ராங்க் ட்ரங்க். நெக்ஸ்ட் ஒன் டிரைவ். டிரைவ் பைக், டிரைவ் டூ வீலர், டிரைவ் கார். டிரைவ் அப்படின்னா ஓட்டுறதுன்னு அர்த்தம். ஓகே. டிரைவ் ட்ராவ் ட்ரிவன். ஃபீட் அப்படின்னா ஊட்டி விடுறதுன்னு அர்த்தம். உன்ன செய். ஃபெட் ஃபெட். நெக்ஸ்ட் ஒன் ஃபால் அப்படின்னா ஃபால்னா கீழே விழுகிறது. விழு. ஃபெல் ஃபாலன். ஃப்ளை. ஃப்ளை அப்படின்னா பறக்கிறது. பேர்ட்ஸ் ஃப்ளை அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, பற. ஃப்ளூ ஃப்ளோன். ஃபைண்ட். ஃபைண்ட் யுவர் மொபைல். ஃபைண்ட்னா கண்டுபிடின்னு அர்த்தம். ஃபவுண்ட் ஃபவுண்ட். ஃபர்கேட். ஃபர்கெட் அப்படின்னா மறந்து போயிடுறது. ஃபர்கெட் திஸ், இதை மறந்துரு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஃபர்கெட் ஃபர்காட் ஃபர்காட்டன். ஃபைட். ஃபைட்னா சண்டை போடுறது. ஃபைட் அப்படின்னா சண்டை. ஃபாட் ஃபாட். கோ அப்படின்னா போன்னு சொல்கிறது. போ. வெயிட் கான். நெக்ஸ்ட் ஒன் கிவ். கிவ்னா கொடு அப்படின்னு அர்த்தம். கிவ் அப்படின்னா கொடு. கேவ் கிவன். கிரைண்ட் அப்படின்னா அரைன்னு அர்த்தம். கிரவுண்ட் கிரவுண்ட். க்ரோ மீன்ஸ் வளர். grow வளர். grew grown. நெக்ஸ்ட் ஒன் hold. hold அப்படின்னா நம்ம எதையாவது ஒரு விஷயத்தை hold this அப்படின்னா பிடிச்சு வைக்கிறது. பிடி. held held. நெக்ஸ்ட் ஒன் hide. hide அப்படின்னா ஒளிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். hid hidden. நெக்ஸ்ட் ஒன் have. have அப்படின்னா பெற்றிரு. have அப்படிங்கிறது நம்ம டென்ஸ் பார்க்கும்போது வேறு நிறைய இடத்துல வேறு மீனிங்கில் யூஸ் பண்ணுவோம். பார்க்கலாம், நம்ம அப்பப்போ பார்க்கும்போது ஹாவுக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரியான மீனிங்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஹேட் ஹேட். நெக்ஸ்ட் கீப். கீப் அப்படின்னா வச்சுக்கிறதுன்னு அர்த்தம். கீப் யார் புக்ஸ் தேர் அப்படின்னா உன்னோட புக்ஸ் எல்லாம் இந்த இடத்துல வச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். கீப் அப்படின்னா வைத்துக்கொள். கெப்ட் கெப்ட். நோ. நோ அப்படின்னா எனக்கு தெரியும். ஐ நோ எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். ஐ வுட் லைக் டு நோ அப்படின்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அர்த்தம். அறிந்து கொள் அப்படிங்கிறதா நோங்கிறதோட மீனிங். நியூ நோன். நெக்ஸ்ட் ஒன் லேர்ன். லேர்ன் அப்படின்னா கற்றுக்கிறது. ஐ லேர்ன் இங்கிலீஷ். கற்றுக்கொள். லேர்ன்ட் லேர்ன்ட். அப்படின்னா இழந்துடுறதுன்னு அர்த்தம். லாஸ்ட் லாஸ்ட். லெண்ட். லெண்ட் அப்படின்னா கடன் கொடு அப்படின்னு அர்த்தம். லெண்ட் லெண்ட். மீன் அப்படின்னா அர்த்தம் சொல்கிறது. வாட் டு யூ மீன் அப்படின்னா என்ன அர்த்தத்தில் சொல்கிற அப்படின்னு கேட்போம். அர்த்தம் கொள். மென்ட் மென்ட். நெக்ஸ்ட் ஒன் மீட். மீட்னா சந்திக்கிறதுன்னு அர்த்தம். மேட் மேட் அப்படிங்கிறது தேர்ட் ஃபார்ம் வர. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். சீனா பார்க்குறதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். பார்த்தல் அப்படிங்கிற மீனிங்லேயே
நம்ம see யூஸ் பண்ணுவோம், look யூஸ் பண்ணுவோம், watch யூஸ் பண்ணுவோம். இது மூணுக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. see அப்படின்னா நம்மளுடைய எஃபர்ட் இல்லாமல் ஒரு விஷயத்தை சாதாரணமாக நம்ம காலையில் எந்திரிச்ச உடனேயே நம்மளை சுற்றி இருக்கிற மிரர்லேருந்து, ஆட்கள்லேருந்து, பெட்டிலேருந்து எல்லாத்தையுமே நம்ம நார்மலாக பார்ப்போம் இல்லையா, அதை வந்து நம்ம சீன்னு சொல்லுவோம். கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுத்து பார்க்கக்கூடியது, இதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இல்லையா. இப்போ ஒரு புக்கை வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு எடுத்து பார்க்குறோம்னா லுக் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். வாட்ச் அப்படின்னா இப்போ டிவியெல்லாம் பார்க்குறோன்னா அந்த மூவிங் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, அதுக்கு நம்ம வாட்ச் யூஸ் பண்ணுவோம். ஓகே, சி அப்படின்னா பாருன்னு அர்த்தம், சா சீன். நெக்ஸ்ட் ஒன் செல். செல்லுனா விற்பனை செய்கிறது, விற்கிறது. ஐ செல் மை பைக் அப்படின்னா நான் என் பைக்கை வந்து விற்கிறேன் அப்படின்னு அர்த்தம். விற்பனை செய், சோல்ட் சோல்டு. சிங் அப்படின்னா பாடுறதுன்னு அர்த்தம், சாங் சங். சிங்க் அப்படின்னா மூழ்கு, சிங்க் அப்படின்னா மூழ்குன்னு அர்த்தம், சாங்க் சங்க். ஸ்பீக், ஸ்பீக்னா பேசுறது, நம்ம எல்லாருக்குமே தெரியும், பேசு, ஸ்போக் ஸ்போக்கன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்டீல். ஸ்டீல் அப்படின்னா திருடுறதுன்னு அர்த்தம். ஓகே, திருடுதல். ஸ்டோல் ஸ்டோலன். ஸ்விம், ஸ்விம் அப்படின்னா நீந்துதல்னு அர்த்தம், ஸ்வாம் ஸ்வம். நெக்ஸ்ட் ஒன் டேக். டேக்னா எடு, டேக் த சேர், டேக் யுவர் புக் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ டேக் அப்படின்னா எடுக்கிறதுன்னு அர்த்தம், டு டேக்கன். நெக்ஸ்ட் ஒன் டீச். டீச்னா கற்பிக்கிறது, டாட் டாட். வியர். வியர்னா அணிகிறதுன்னு அர்த்தம். நம்ம ஒரு செப்பல் போடுறதுலேருந்து, ட்ரெஸ் போடுறதுலேருந்து எல்லாத்துக்குமே நம்ம இந்த வியர் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். வோர், ஓன். நெக்ஸ்ட் ஒன், இப்போது இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ் எல்லாம் 3 ஃபார்ம்ஸுமே சேஞ்சே ஆகாது. ஸோ இப்போ நம்ம வேர்ப்ஸில் 3 டைப்ஸ் பார்த்துருக்குறோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்னடா இவங்க வேர்ப்ஸுக்கே இத்தனை டைப்ஸ் சொல்கிறாங்களே நினைக்காதீங்க, இதுதான் பேஸ். எல்லா டைப்ஸுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ ரெகுலர் வேர்ப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு 400 வேர்ப்ஸ் அப்படியாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னடா ரெகுலர் வேர்ப்ஸ் ஒர்க்காக படிக்கணுமா, இர்ரெகுலர் வேர்ப்ஸ் ஒர்க்காக படிக்கணுமா, அப்புறமா எதுவுமே சேஞ்ச் ஆகாத வேர்ப்ஸ்ன்னு வேறு கொடுக்குறோம். கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதுதான் பேஸ். கண்டிப்பாக இது தெரியாமல் உங்களால் வேறு எதையுமே நம்மளால் வந்து ஒரு சென்டென்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவே முடியாது. ஓகே, இதுதான் பேஸ், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து வேர்ப்ஸ். தட் இஸ் நோ சேஞ்ச், எந்த சேஞ்சுமே கிடையாது. வேர்ப் 1ம் அதே தான் வரும், வேர்ப் 2ம் அதே தான் வரும், வேர்ப் 3யும் அதே தான் வரும். வேர்ப் 1னா ப்ரெசன்ட் ஃபார்ம், வேர்ப் 2னா பாஸ்ட் ஃபார்ம், வேர்ப் 3னா பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். இது மூணுமே ஒன்றா தான் வரும். ஸோ இதில் ஒன்றும் படிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எதுக்கெல்லாம் ஒன்றா வருங்கிறது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா போதும். லெட்ஸ் see the first one, read. read அப்படின்னா வாசி அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். இப்போ ஃபஸ்ட்டு ஃபார்ம் ரீட், செகண்ட் ஃபார்ம் ரெட், தேர்ட் ஃபார்ம் ரெட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் ஒரு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும். மூணுத்துக்குமே ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா READ அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு ஃபார்மை நீங்கள் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ரீட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். பாஸ்ட் ஃபார்ம் வர்றப்போ ரெட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மையும் ரெட் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ ரீட் எ புக் அப்படின்னா நான் ஒரு புத்தகத்தை வாசிக்கிறேன்னு அர்த்தம். ஐ ரேட் எ புக் அப்படின்னா நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன்னு அர்த்தம். ஐ ஹாவ் ரெட் எ புக் அப்படின்னா நான் ஒரு புத்தகம் வாசித்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ப்ராட்காஸ்ட். ப்ராட்காஸ்ட் அப்படின்னா ஒளிபரப்பு. இது இந்த ஒளிபரப்புக்கு தான் நம்ம ப்ராட்காஸ்ட் யூஸ் பண்ணுவோம். சவுண்ட், சவுண்டுக்கு தான் நம்ம ப்ராட்காஸ்ட் யூஸ் பண்ணுவோம். டெலிகாஸ்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. அது வந்து ஒளி, நம்ம பார்க்கக்கூடிய ஒளி, அந்த ஒளிக்கு வந்து நம்ம டெலிகாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். broadcast, broadcast, broadcast. Cost. What is the cost of your mobile? What is the cost of your car? அப்படி எதுக்காவது யூஸ் பண்ணுவோம் இல்லையா, விலை. விலை என்ன? காஸ்ட் அப்படின்னா விலைன்னு அர்த்தம். காஸ்ட், காஸ்ட். நெக்ஸ்ட் ஒன், கட். கட் அப்படின்னா கட் பண்ணுறதுன்னு அர்த்தம், வெட்டுறதுன்னு அர்த்தம். கட் த வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ கட் வெட்டு, கட் கட். ஹிட் அப்படின்னா அடிக்கிறது, பீட்னாலும் அடிக்கிறது தான். ஹிட்னா அடித்து தாக்குறது. ஓகே, அடி அல்லது தாக்குன்னு அர்த்தம். ஹிட் ஹிட். ஸ்ப்ரெட். ஸ்ப்ரெட் அப்படின்னா பரப்புறதுன்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயத்தையுமே பரப்புறதுக்கு நம்ம ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணலாம். ஸ்ப்ரெட் த பெட்ஷீட் அப்படின்னு கூட நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸ்ப்ரெட் அப்படின்னா பரப்புன்னு அர்த்தம். ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட். நெக்ஸ்ட் ஒன், ஷட். ஷட் அப்படின்னா ஷட் த டோர், கதவை மூடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு ஷட் அப்படின்னா மூடுன்னு அர்த்தம். ஷட் ஷட் அதே தான் 3 ஃபார்முக்கும். லெட் அப்படின்னா அனுமதி, லெட் மீ டூ இட், என்னையே இதை செய்ய விடு அப்படின்னு கேட்குறது. அனுமதி அல்லது விடு அப்படிங்கிறதுக்கு நம்ம லெட் யூஸ் பண்ணுவோம். லெட் லெட். நெக்ஸ்ட் ஒன், புட். புட். புட்டுனா ஒரு இடத்துல வைக்கிறது.
புட் திஸ் அப்படின்னா இங்கே வையின்னு அர்த்தம், அல்லது போடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். புட் புட் புட். நெக்ஸ்ட் ஒன் செட். செட்னா இந்த ஏரியாவை இதே மாதிரி செட் பண்ணிவிடு அப்படின்னு நம்ம நார்மலாக பேசும்போது இந்த செட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவோம். செட் அப்படின்னா அமைன்னு அர்த்தம். செட் செட். அவ்வளோதான். இந்த வேர்ப்ஸில் 3 டைப்ஸாக நம்ம பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு ரெகுலர் வேர்ப்ஸ் பார்த்துருக்குறோம். மேக்ஸிமம் 75%க்கு மேலே ரெகுலர் வேர்ப்ஸ் தான் வரும்னு சொல்லியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு இர்ரெகுலர் வேர்ப்ஸ் பார்த்துருக்குறோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்துருக்குறோம்னு பார்த்தீங்கன்னா நோ சேஞ்ச். 3 ஃபார்ம்ஸுமே ஒரே இதாக வரக்கூடிய வேர்ப்ஸ் பார்த்துருக்குறோம். இது 3யுமே நான் எவ்வளோ வேர்ப்ஸ் கொடுத்துருக்கணும் அதை ஃபுல்லாக கிளியராக படிச்சிருங்க ஃபஸ்ட்டு. ஓகே. Here I have given 2 regular verbs, call, contact. இது 2 வேர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம். இந்த 2 வேர்ப்ஸ்க்கும் நீங்கள் வேர்போட செகண்ட் ஃபார்ம் என்ன வரும், வேர்போட தேர்ட் ஃபார்ம் என்ன வரும் அப்படிங்கிறதை எனக்கு காமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வேர்ப்ஸ் அப்படிங்கிறது நம்ம அப்பாயிண்ட் பண்ணுற சர்வன்ட்ஸ் மாதிரி ஒவ்வொரு வேர்புக்கும் நமக்கு வேலை கொடுக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதுவரை நம்ம எவ்வளவு வேர்ப்ஸ் படிச்சிருக்கிறோமோ அந்த வேர்ப்ஸ் எல்லாம் வச்சு நவுன் ப்ளஸ் வேர்ப் பட்டனில் சிம்பிளான சென்டென்சஸாக க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கட் அப்படிங்கிற ஒரு வேர்ப் இருக்குன்னா வி கட் அப்படின்னு மட்டும் ஒரு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். அந்த மாதிரி இருக்கிற எல்லா வேர்ப்ஸையுமே வச்சு சென்டென்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். ஓகே, ஆல் த பெஸ்ட்.